இவங்க பேர் தான் சுனில், சுனிதா. இவங்க ரொம்ப ஏழையானவங்க. இவங்க ரிக்ஷா ஓட்டி தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. ஒரு நாள் சுனிலோட ரிக்ஷாவில் யாருமே ஏறல. அவனுக்கு வருமானமே இல்லை. வீட்டுக்கு வந்து ரொம்ப கவலையோடு உட்கார்றான். நம்ம 2 பேரும் சென்னைக்கு போகலாம், சென்னைக்கு போய் ரிக்ஷா ஓட்டி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சுனில் சொல்கிறான். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, சென்னைக்கா? சென்னைக்கு போனால் மட்டும் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியுமாங்க? உங்கள் விருப்பம் அதுதானா? சரிங்க, நம்ம போகலாம். மறுநாள் காலையில் சுனிதாவும் சுனிலும் பேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா, நம்ம கிளம்பலாமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க, நம்ம கிளம்பலாம். அப்போ சுனிலோட ஃப்ரெண்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் கிளம்பிட்டாங்க. சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்கே எங்கே தங்குறது தெரியல. சரி சுசிலா, இங்கே நம்ம ஒரு டென்ட்டு போட்டுக்கலாமா? கொஞ்ச நாள் அப்படி இருக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாவும் போய் உட்காந்துடுறா. அங்கே டென்ட்டு போட்டு முடிச்சிட்டாரு சுனில். டென்ட்டு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சரி சரி வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு உட்கார்றாங்க. டென்ட்டுக்கு எதிரில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அங்கே இருக்கிற பாட்டி அவங்கள பார்த்து, என்ன இது வீட்டு வாசலாண்ட டென்ட்டு போட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்கே, பில்டிங்கே அசிங்கப்படுத்திட்டாங்களே இவங்க. பாட்டி வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் திட்டுறாங்க. சுனிலும் சுனிதாவும் அவங்கள பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. நைட் ஆயிடுச்சு. அப்போ சுனிலும் சுனிதாவும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டென்ட்டு உள்ள. சுனிதாக்கு ஒரு அழற சத்தம் கேட்குது. என்னடா இது அழற சத்தம் கேட்குதே, பாட்டி வீட்டில் தான் கேட்குது இந்த அழற சத்தம்னு சொல்லிட்டு சுனிதா எழுப்புறா. எங்க கொஞ்சம் எழுந்துருங்களேன். என்னம்மா, என்னை நிம்மதியாக தூங்க விடம்மா, எதுக்கு இப்போ எழுப்புற? எங்க பாட்டி வீட்டில் ஏதோ அழற சத்தம் கேட்குது, கொஞ்சம் வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்மளை அவங்க உள்ளே கூட சேர்க்க மாட்டாங்க, நம்ம போய் என்னன்னு பார்க்கறது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வாங்க நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். கஷ்டப்படும் போது தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? எழுந்து வாங்க ஃபஸ்ட்டு. சரி நீ சொல்கிற, வா நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். பாட்டி வீட்டுக்கு சுனிலும் சுனிதாவும் வராங்க. பாட்டியோட மருமக சாரதா பிரசவ வலியால் ரொம்ப அழறாங்க. பாட்டி ரொம்ப அழுதுட்ருக்காங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? என்னோட மருமக சாரதாக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா, அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில, வீட்டில் யாருமே இல்லை. சுனில் சொல்கிறாங்க, வாங்கம்மா நான் ரிக்ஷாவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறேன். என்னது ரிக்ஷாலையா? ரிக்ஷாலெல்லாம் போகக்கூடாதுங்க. பாட்டி சொல்கிறாங்க, அப்பா நம்ம வீட்டில் கார் இருக்குது, கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு வாப்பா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். என்னது காரா? காரெல்லாம் வேண்டாம்மா, போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க, அவங்க எவ்வளோ வலியால் துடிக்கிறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. சாரதாவை சுனில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல நேரத்தில் சீக்கிரமாக போனதுனால அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகி நல்லபடியாக பாப்பாவும் பிறந்துச்சு. பாட்டி சுனிலையும் சாரதாவையும் பார்த்து, நல்ல நேரத்தில் என் மருமகளை கொண்டு வந்து சேர்த்தீங்கப்பா, என் பேரப்பிள்ளையும் காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ அம்மா, எதுக்கு இதெல்லாம்? என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணோம். சரிங்கம்மா, இந்தாங்க கார் சாவி, நாங்கள் போயிட்டு வரோம்மா. சுனிலும் சுனிதாவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சாரதாவும் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல் சுனில் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு நாள் பாட்டி சுனிதா வீட்டுக்கு வராங்க. பாப்பா நல்லபடியாக பிறந்ததுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் நீ வச்சுக்கம்மா. எதுக்குமா இதெல்லாம்? அதெல்லாம் வேணாம்மா, அவருக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவார். சுனில் வந்தா வீட்டுக்கு வர சொல்லுமா, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இதை வாங்கிக்க. சுனிதாவும் அந்த கிஃப்டை வாங்கிக்கிறாங்க. பாட்டி அவங்க கணவர்கிட்ட சுனிலுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சுனில் வீட்டுக்கு வரான். அம்மா கூப்பிட்டீங்களா? அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் டிரைவர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, அதனால் நீ இங்கேயே டிரைவர் வேலை செய்ப்பா. சுனில் ரொம்ப சந்தோஷமாக கார் டிரைவர் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். சுனில் வீட்டுக்கு பாட்டி வராங்க. அவங்க வீடு கட்டி ஏர் கூலர்லாம் வாங்கினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வசதியாகி ஏசியெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. நாம் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தானாக நடக்கும்.
இதுதான் இந்த ஸ்டோரி.